கனடாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற 50% வரிக்கு நிகராக டாலருக்கு டாலர் வரி விதிப்பை கனடா அறிவித்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் அமெரிக்காவினுடைய 51வது மாநிலமாக கனடா இருக்கின்ற சலுகைகளை தாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ஈரான் விவகாரத்தில் பொருளாதார அழுத்தங்களை பிரயோகிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாட்டை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான விடயங்களை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக இதனை மீறுகின்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய எதிர் நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் காரணமாக உலக பொருளாதார மந்தநிலை மேலும் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிடப்படுவதோடு, அமெரிக்கா இன்றைய தினம் கூடுதலான பொருளாதார தடைகள் குறித்த விவரங்களை வெளியிடும் என்று இப்பொழுது நிதி செயலாளர் பெசன்ட் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அமெரிக்கா வேண்டுமென்றே விதித்த சில விசமத்தனமான வார்த்தை பிரயோகங்கள், அதாவது கனடா வேறு நாடுகளுடனான வர்த்தக தொடர்புகள் குறித்து மீளாய்வு செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை குறிப்பிட்டது. மற்றது அந்த பிரெஞ்சு மொழி தொடர்பாக கனடா வைத்திருக்கின்ற விவகாரங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் போன்ற விடயங்களை கொண்டு வந்தது. மற்றது இந்த வாகன உதிரி பாகங்கள் மற்ற போக்குவரத்தில் கனடா வேண்டுகோள் விடுத்த வேண்டுகோளை இறுதி நேரத்தில் நிராகரிக்கின்றது போன்றவை உடனடியாகவே தனது குழுவை திருப்பி அழைப்பது என்பது ஒரு பாரதூரமான அல்லது மிகவும் விவேகமான விடயம் என்பதை விடவும், ஒரு $20 பில்லியன் மேலான பொருட்களுக்கான விலை விதிப்பு என்பது ஏற்பட போகின்ற பொழுது அதற்கான 50% உயர்வு என்பது அந்த சந்தையை இல்லாமல் செய்துவிடும் என்பதில் யாருக்குமே சந்தேகம் இல்லை. ஆளுமை மிக்க தலைவர் என்பதை அவர் அடையாளப்படுத்திவிட்டார். அதை எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், அவர்கள் எவ்வாறு ஒவ்வொரு டாலர்கள் வரி விதிக்க போகின்றார்களோ அதே போன்ற வரி விதிப்பையும் நாங்கள் செய்ய போகின்றோம். அதற்கான காலக்கெடுவாக இன்னும் ஒரு வாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு 10 நாட்களுக்குள் அந்த விடயம் நடைபெற போகின்றது. எனவே இப்பொழுது இந்த விடயம் என்பது எவ்வாறு மாறி இருக்கின்றது என்று சொன்னால், இது ஒரு போராக மாறி இருக்கின்றது. எவ்வாறான போர் என்றால் பொருளாதார போர். இவ்வாறாக ஒரு வர்த்தக விடயமாக இதை பார்க்க முடியாமல், இது ராஜதந்திர ரீதியில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு உறவு விவாகத்தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு போர். அதாவது ஆயுதமற்ற அல்லது அரசியலற்ற பொருளாதாரத்தை வைத்து மக்களின் வேலை வாய்ப்புகளை இழக்க வைத்து அதன் மூலம் ஏற்படுத்தப்படுகின்ற போர். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக இன்று மிக முக்கியமான விடயங்கள் குறித்து பேச இருக்கின்றோம். குறிப்பாக இந்த வார இறுதி நாட்களில் பல செய்திகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கனடாவுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற 50% வரிக்கு நிகராக டாலருக்கு டாலர் வரி விதிப்பை கனடா அறிவித்திருக்கின்றது. இதன் பின்னர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் அமெரிக்காவினுடைய 51வது மாநிலமாக கனடா இருக்கின்ற சலுகைகளை தாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். கனடா ஏற்கனவே இவ்வாறு அமெரிக்க மாநிலத்திற்கு நிகரான சலுகைகளை பெற்று வருவது என்பது குறித்து அவர் விமர்சனம் வெளியிட்டிருக்கின்றார். அதே போன்று ஈரானுடைய விவகாரத்திலும் அவர் குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை என்பது தங்களுடைய பிராந்தியம் என்று குறிப்பிட்டு ஒரு வரைபடத்தை தனது சோஷியல் ட்ரூத் தளத்தில் பதிவிட்ட விடயமும் சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்கின்ற ஒரு புறத்தில், தற்பொழுது ஈரான் விவகாரத்தில் பொருளாதார அழுத்தங்களை பிரயோகிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணை கட்டுப்பாட்டை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான விடயங்களை தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றது. குறிப்பாக இதனை மீறுகின்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய எதிர் நடவடிக்கைகள் தீவிரமடைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் காரணமாக உலக பொருளாதார மந்தநிலை மேலும் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிடப்படுவதோடு, அமெரிக்கா இன்றைய தினம் கூடுதலான பொருளாதார தடைகள் குறித்த விவரங்களை வெளியிடும் என்று இப்பொழுது நிதி செயலாளர் பெசன்ட் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். குறிப்பாக கனடா எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாக கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்றத்தில் பூரண விளக்கத்தை கூறியிருக்கின்றது. மக்களுக்கு எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும், அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை மேசையில் என்னென்ன விடயங்கள் பகிரப்பட்டன போன்ற கோரிக்கைகளை அது இப்பொழுது அரசிடம் கேட்டிருக்கின்றது. இது தொடர்பான கடிதம் நேற்று கன்சர்வேட்டிவ் கட்சியினரால் அனுப்பப்பட்டு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வரி விதிப்பு விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன
சுரேஷ், குறிப்பாக ஏற்கனவே கனடா அடிபணிந்து விடுமோ, அமெரிக்கா எடுக்கின்ற விடயங்களுக்கு தலை சாய்த்து விடுமோ என்ற ஒரு ஐயப்பாடு மக்கள் மத்தியிலும் இருந்தது, அரசியல்வாதிகள் மத்தியிலும் இருந்தது. இருந்தாலும் கனடா தன்னுடைய இறைமை மற்றும் ஏனைய விடயங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் எவ்வாறான விடயங்களை செய்யும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மாகாணியினுடைய நகர்வு பார்க்கப்படுகிறது. இது வரவேற்கத்தக்க விடயம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்ல, நிச்சயமாக. வணக்கம் ராம், வணக்கம் நேர்களே. இந்த விவகாரத்தில் மாக்காணி அவர்கள் செயற்பட்ட விடயம் என்பது நிச்சயமாக அவருடைய ஆளுமையை மீண்டும் நிரூபிப்பதாக, குறிப்பாக ஒரு தலைவர் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்கின்ற வகையிலான ஒரு முன்னுதாரணமாக உலகிற்கு கனடா இப்பொழுது இருக்கின்றது. கனடாவை பல நாடுகள் பாராட்டுகின்றன. இவ்வாறு துணிச்சலுடன் தனது குழுவை, அதாவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த குழு ஆரம்பத்தில் இருந்தே ஒரு தீர்வை நோக்கி பயணித்து அவ்வாறான தீர்வு முயற்சிக்கு அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி அந்த காலக்கெடுவை கடக்க நினைத்த பொழுது அமெரிக்கா வேண்டுமென்றே விதித்த சில விசமத்தனமான வார்த்தை பிரயோகங்கள், அதாவது கனடா வேறு நாடுகளுடனான வர்த்தக தொடர்புகள் குறித்து மீளாய்வு செய்ய வேண்டும் போன்ற விடயங்களை குறிப்பிட்டது. மற்றது அந்த பிரெஞ்சு மொழி தொடர்பாக கனடா வைத்திருக்கின்ற விவகாரங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் போன்ற விடயங்களை கொண்டு வந்தது. மற்றது இந்த வாகன உதிரி பாகங்கள் மற்ற போக்குவரத்தில் கனடா வேண்டுகோள் விடுத்த வேண்டுகோளை இறுதி நேரத்தில் நிராகரித்திருந்தது போன்றவை உடனடியாகவே தனது குழுவை திருப்பி அழைப்பது என்பது ஒரு பாரதூரமான அல்லது மிகவும் விவேகமான விடயம் என்பதை விடவும், ஒரு $20 பில்லியன் மேலான பொருட்களுக்கான விலை விதிப்பு என்பது ஏற்பட போகின்ற பொழுது அதற்கான 50% உயர்வு என்பது அந்த சந்தையை இல்லாத செய்துவிடும் என்பதில் யாருக்குமே சந்தேகம் இல்லை. குறிப்பாக கனடாவில் இருந்து செல்ல போகின்ற இந்த பொருட்களின் சந்தை அமெரிக்காவில் எவ்வாறு இருக்கும் என்றால், அவற்றிற்கான 50% வரி இருக்கின்ற பொழுது அமெரிக்காவில் சில வேளைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களின் விலை என்பது குறைவாக இருக்கின்ற தன்மையை கொண்டதாக இருக்கும். எனவே இங்கே பல இழப்புகளை கனடா சந்திக்க போகின்றது என்று தெரிந்தும் அந்த மிகவும் காத்திரமாக இறையாண்மை குறித்தும் தேச பற்றோடும் எடுத்த முடிவு என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் ஆளுமை மிக்க தலைவர் என்பதை அவர் அடையாளப்படுத்தி விட்டார். அதை எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், அவர்கள் எவ்வாறு ஒவ்வொரு டாலர்களுக்கும் வரி விதிக்க போகின்றார்களோ அதே போன்ற வரி விதிப்பையும் நாங்கள் செய்ய போகின்றோம். அதற்கான காலக்கெடுவாக இன்னும் ஒரு வாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு 10 நாட்களுக்குள் அந்த விடயம் நடைபெறப் போகின்றது. எனவே இப்பொழுது இந்த விடயம் என்பது எவ்வாறு மாறி இருக்கின்றது என்று சொன்னால், இது ஒரு போராக மாறி இருக்கின்றது. எவ்வாறான போர் என்றால் பொருளாதார போர். அந்த பொருளாதார போருக்கான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், 51வது மாகாணமாக கனடாவை இணைக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறிய பொழுது வர்த்தக அழுத்தங்கள் மூலம் அதனை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை வெளியிட்டிருந்தார். அதை இப்பொழுது பார்த்தால் அதே மாதிரியான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவரது இன்றைய இந்த சமூக வலை பதிவில் அதை குறிப்பிட்டும் இருக்கின்றார். அதாவது கனடா ஒரு மாகாணமாக இல்லாமல் மாகாணங்கள் அனுபவிக்கின்ற சுதந்திரத்தை அனுபவிக்க விரும்புகின்றது. கனடாவின் சார்பில் அவ்வாறான மாற்றங்கள் தேவையா என்று சொன்னால் நாம் சில வேளைகளில் இருக்கலாம். சில வேளைகளில் கனடாவின் இந்த பால் உற்பத்தி தொடர்பாகவோ அல்லது மதுபானங்களில் கட்டுப்பாட்டு சபை என்பது மாகாணங்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதாலோ பல தடைகள் அல்லது பல விடயங்களில் சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் பேசி தீர்க்கப்பட வேண்டியவை. இது உண்மையிலே இவ்வாறு பார்க்கப்பட வேண்டும். இது ஒரு வர்த்தக உடன்பாடு அல்ல. இரு நாடுகளின் உறவு, இரு நாடுகளின் உயிரோட்டம். கனடாவின் 72% ஏற்றுமதி என்பது அமெரிக்காவை நோக்கியதாக இருந்தது. இந்த ஏற்றுமதி என்பது ஏதோ 10-11 கலந்த காகித பொருட்களோ உடுப்புடைகளோ அல்லது விளையாட்டு பொருட்களோ அல்ல. அவர்களுக்கு உயிர் நாடியாக இருக்கும் சக்தி, அதாவது மின்சாரமாக இருக்கட்டும் அல்லது இயற்கை வாயுவாக இருக்கட்டும். அமெரிக்காவுக்கு தேவையான 92% இயற்கை வாயு என்பது கனடாவில் இருந்துதான் செல்கின்றது. அதே போல எரிபொருளாக இருக்கட்டும். எரிபொருள் என்று நாங்கள் கூறுவது மசகு எண்ணெய், பெட்ரோலியம் ப்ரொடக்ட்ஸ் எனப்படுகின்றது. மசகு எண்ணெய் சார்ந்தவையாக இருக்கட்டும். அது 60% செல்கின்றது. அவ்வாறு அவர்களின் உயிர் நாடியாக கனடா இருக்கின்றது. இப்பொழுது இது ஒரு வர்த்தக உடன்பாடு அல்ல. இரு நாடுகள் இடையே இருந்த ஒரு உறவு முறிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது இந்த அதாவது மீண்டும் மேசைக்கு செல்வதற்கு முதல் இரு நாடுகளும் பொருந்தும்.
ஒன்றுக்கு ஒன்று போட்டியாக வரிகளை விதிக்கும். இதில் வெற்றி பெறும் போது யாராக இருக்கும் என்று சொன்னால் கனடாவாகத்தான் இருக்கும் என்றால் அமெரிக்காவின் பல அரசியல்வாதிகளும் இவ்வாறான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்னைய ஜனாதிபதிகளுக்கு தெரியாத ஒன்றல்ல. இருந்த பொழுதிலும் முன்னைய ஜனாதிபதிகள் இவ்வாறு செய்யாததற்கு காரணம் கனடா ஒரு உடன்பிரவாத சகோதர நாடு அல்லது ஒரு சகோதர பற்றோடு இருக்கின்ற நாடு. உலகிலேயே இவ்வாறாக தங்களுடைய எல்லைகளை பாதுகாப்பதை இரண்டு நாடுகள் ஒன்றாக செய்வது என்பது நோராட் என்கின்ற ஒப்பந்தத்தின் கீழ் அது கனடாவும் அமெரிக்காவும் தான். அது கூட உலகிலேயே பெரிய எல்லை, அந்த எல்லையை பாதுகாப்பு. அதை விட வான் பாதுகாப்பு, அதாவது வான் பாதுகாப்பு என்பதையும் இரண்டு நாடுகளும் ஒன்றாக கண்காணிப்பது என்பதும் அவையிடையே உள்ள உறவுகளை எல்லாம் குறித்து நிற்கின்றது. இப்பொழுது இவ்வாறாக ஒரு வர்த்தக விடயமாக இதை பார்க்க முடியாமல் இது ராஜதந்திர ரீதியில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு உறவு முடிவாகத்தான் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு போர். அதாவது ஆயுதமற்ற அல்லது அரசியலற்ற பொருளாதாரத்தை வைத்து மக்களின் வேலை வாய்ப்புகளை இழக்க வைத்து அதன் மூலம் ஏற்படுத்தப்படுகின்ற போர். இங்கே கனடாவிலே ஒன்டாரியோ, கியூபெக் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா, ஏனைய மாகாணங்கள் பலவும், குறிப்பாக அட்லாண்டிக் மாகாணங்கள் குழுவில் எல்லாம் பல ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இழப்பு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இவ்வாறான நிலைமை தொடர்ந்து செல்லுமாக இருந்தால், ஆனால் நவம்பர் 6ஆம் தேதிக்கு வரை தாக்குப்பிடிக்க முடியுமாக இருந்தால் இதில் பெரிய மாற்றங்கள் வரலாம் என்கின்ற நம்பிக்கை கனடாவை பொறுத்தவரையில் இருக்கலாம். ஆனால் கனடாவை இந்த பிரதமருக்கு இப்பொழுது பொறுப்பு குரல் என்பது அவர் முன்னே வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அதனை அவர் திடமே செய்வார் என்று நம்புவோம் என்று சொன்னால் அந்த அந்த ஒரு நிமிட துணிவு, நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று அழைப்பது என்பது எவ்வாறான பிரளயத்தை ஏற்படும் என்பது அவருக்கு தெரியாத விடயம் இல்லை. ஆனால் கனடாவின் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு இருக்கின்ற செயற்பாடு என்பது மக்களால் பாராட்டப்படுகின்றது. அது தேவையானது, நிச்சயமாக தேவையானது. ஆமாம். ஏற்கனவே அவருடைய சனிக்கிழமை உரையில் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். எதிர்காலத்தில் ஏற்கனவே பேசப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடுவது மற்றும் டொரண்டோவில் நடைபெற இருக்கின்ற முதலீட்டு மாநாடு போன்ற பல விடயங்களை அவர் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். ஆகவே இது தொடர்பான ஒரு பின்புல தயார்படுத்தல் என்பது ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டு இது நடைமுறைக்கு வரக்கூடிய வாய்ப்பில் இருப்பதாக இந்த கருத்துக்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாமா? இல்லை, இது ஏற்கனவே தாங்கள் அவ்வாறான, அதாவது அமெரிக்கா அவருடைய உரையை கவனித்திருந்தது என்றால் அதற்குரிய விடயத்தில் முக்கியமானது அமெரிக்கா பழைய அமெரிக்கா அல்ல. நாங்கள் செல்கின்ற பாதையை அமெரிக்கா தீர்மானிக்க முடியாது. அது ஒரு மிகவும் காத்திரமான உரை. இந்த 23 நிமிடமும் மக்களால் கேட்கப்பட வேண்டிய ஒரு உரை. அதை விட எவ்வாறு ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டன, எவ்வாறு கடந்த வருடம் 20க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன, எவ்வாறு முதலீட்டாளர்கள் தற்பொழுது இந்த டொரண்டோவில் செப்டம்பர் மாத நடுப்பகுதியில் நடைபெறப் போகின்ற மகாநாட்டில் கலந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பதெல்லாம் இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது. ஒரு நாடு இவ்வாறு நம்பிக்கையற்ற வகையில் முதுகில் குத்துவது போன்ற செயலை செய்யுமாக இருந்தால் அந்த நாட்டில் வேறு ஒரு நாடோ பெரிய நிறுவனங்களோ முதலீடு செய்ய தயங்கும். அந்த நிலை இப்பொழுது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா நட்பு பார்க்காத ஒரு நாடாக மாறி வருகிறது. இவ்வாறு கூறுங்கள், அதாவது தென்கொரியாவை இவர்கள் ஈரான் போரில் பொழுதான உதவி கேட்ட பொழுது அவர்கள் தாங்கள் இதில் சம்பந்தப்பட மாட்டோம் என்ற பொழுது அவர் அடுத்த நடவடிக்கையாக எடுத்தது தென்கொரியாவுக்கான ஆதரவை குறைக்கப் போகின்றோம், அங்கே வடகொரியாங்களுக்கு நட்பான நாடாக இருக்கின்றது போன்ற மிரட்டலை இவர் கேட்ட எந்த நாடுமே இவருக்கு உதவி செய்யவில்லை. எனவே இப்பொழுது வர்த்தக ரீதியில் முதலாவது பலிக்கடாவாக கனடாவை மாற்றி இருக்கின்றது. இதனால் மற்ற நாடுகள் அல்ல, ஒன்றியங்கள் கூட, ஐரோப்பிய ஒன்றியம் கூட அமெரிக்காவையா அல்லது கனடாவையா நாடும் என்றால் கனடாவை தான் நாடப்போகிறது. எனவே இந்த செப்டம்பரில் நடைபெற போகின்ற மகாநாட்டை வெற்றி பெற என்ற செயற்பாட்டில் தான் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டிருக்கின்றார். அதாவது எங்களுக்கு ஆதரவான ஆனால் அதற்கே தெரியாத ஒரு விடயத்தில் ஈடுபட்டிருக்கின்றார் என்றால் கனடாவின் இவ்வாறான காத்திரமான கொள்கைகள் மற்ற பெரிய நிறுவனங்களையும் மற்ற நாடுகளையும் உள்வாங்கும். அதே நேரம் பழம்பலம் நேர்மையற்ற செயற்பாடுகளை கொண்ட அமெரிக்காவை பின்தள்ளும். அதுதான் இங்கே உள்ள உண்மை. கன்சர்வேட்டிவ் கட்சி இப்பொழுது மக்களிடம் இந்த பேச்சுவார்த்தை விடயங்கள் தொடர்பாக வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது. அதே நேரத்தில் குறிப்பாக பிளோக்வேக்வா போன்ற கட்சிகளும் இந்த விடயம் தொடர்பாக பட்டும் படாமல் இந்த கருத்துக்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே மாகாணி வருகின்ற வாரமளவில் இது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படும் என்று தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த விடயங்கள் என்னென்ன பேசப்பட்டன, என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன போன்ற விடயங்கள்
மக்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்று நம்புகின்றீர்களா? மக்களுக்கு இந்த வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை விட மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அதாவது டிரான்ஸ்பரன்சி எனப்படுகின்ற வெளிப்படைத்தன்மை என்பதை அவர் பேணி பாதுகாத்தால் தான் அதனால் தக்க வைக்க முடியும். இப்பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு உள்ள நிலைமை என்ன சொன்னால், விரும்பியோ விரும்பாமலோ தொடர்ந்து 3-4 ஆண்டுகளுக்கு அல்லது ஆக குறைந்தது 2.5 ஆண்டுகளுக்கு மாகாணியின் அரசாங்கத்தை கவுக்க முயற்சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயமாக அவர்களால் வெல்ல முடியாது. நிச்சயமாக இந்த போரில் இருந்து, இந்த பொருளாதார போரில் இருந்து யார் கனடாவை மீட்கலாம் என்று கேட்டால் அதற்குரிய தகுதியிலேயே பியப்பொலிவியர் கொண்டிருக்கவில்லை. அவரிடம் அதற்குரிய ஆளுமையோ அல்லது பொருளாதார நுண்ணறிவோ அல்லது முன்னரே அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட அனுபவங்களோ இல்லாதவராக இருக்கின்றார். எனவே அவர்கள் இவ்வாறான ஒரு கோரிக்கைகளை விடுத்து தங்களுடைய பங்குகளை அதாவது மக்களுக்கு தெரியப்படுத்துவதாக அல்லது மக்களிடையே உள்ள ஆதரவை தக்க வைப்பதாக செயற்படுவார்கள். மற்றது பிளாக் போன்றவற்றின் கோரிக்கை நிச்சயமாக இந்த பிரெஞ்சு மொழி விவகாரத்தில் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை என்பது லிபரல் ஆதரவை கியூபெக்கில் கூட்டப் போகின்றது. எனவே அவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு ஆபத்தான நிலைமை, அதாவது ஒரு மொழி விட்டுக் கொடுப்பு என்பது இரண்டாவது மொழி, முதல் மொழி அல்ல, இரண்டாவது மொழி விட்டுக் கொடுப்பு அல்லது அதன் விடயத்தில் துணிச்சலாக செயற்படுவது என்பது நிச்சயமாக மாகாணி அவர்கள் எவ்வாறு பயணிக்கிறார் என்பதை காட்டி நிற்கின்றது. எனவே இவர்கள் 2 கட்சிகள் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதே நேரம் மாகாணியவர்கள் வெளிப்படைத்தன்மையாக இந்த விடயத்தை கொண்டு செல்கின்ற பொழுதுதான் மக்களுக்கான நம்பிக்கை ஏற்படும். ஏனென்றால் பொருளாதார கஷ்டங்கள் ஏற்பட போகின்றன என்பதில் நாம் மாற்றமில்லை. இப்போ இவ்வாறு கூறுங்க, பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டுமா என்றால் ஆம். அதற்குரிய புள்ளி எங்கே சொன்னால் 2 தரப்பும் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறான விட்டுக் கொடுப்பு இப்பொழுது 2 தரப்பும் 2 நிலையில் இருக்கின்றன. அதாவது கனடாவின் வெளியேற்றம் என்பது அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம். உலகையே கட்டுப்படுத்துகின்றவராக நினைக்கின்ற ஒரு நாட்டில் இருந்து அவர்களுக்கான உயிர் நாடியாக இருக்கின்ற நாடு இல்லை, எங்களுக்கு இது வேண்டாம், இது குஸ்மா ஒப்பந்தத்தை கூட பாதிக்க போகின்றது. எனவே ஒரு பெரிய முடிவை எடுத்தவர் நாட்டு மக்களுக்கு விளங்கப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அவரவர் விளங்கப்படுத்தியே தீர வேண்டும். ஆமாம், மாகாணங்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக பிரிட்டிஷ் கொலம்பியா அதிக பாதிப்புகளை சந்திக்கும் என்று முதல்வர் இபி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்களும் இந்த கருத்தை முன்வைத்து பிரதமர் எடுத்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார். மாகாணங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு என்பது எதிர்காலத்தில் அதிகரித்து குறிப்பாக அமெரிக்காவுடனான மாகாணங்களுக்கு இடையிலான வர்த்தக உறவுகளும் இதன் மூலமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் எவ்வாறு இருக்கும் என்றால், மாகாணங்களுக்கு இடையேயான வியாபாரங்களில் தளர்வுகள் ஏற்படும். அங்கே சந்தை இல்லாத பொருட்களுக்கு இங்கே சந்தைகளை ஏற்படுத்துகின்ற பொழுது அமெரிக்க பொருட்களை வாங்குகின்ற தன்மை என்பது குறைவடைய வேண்டிய தேவை ஏற்படும். அமெரிக்க பொருட்களின் விலையேற்றம் என்பது மக்கள் நிச்சயமாக பாதிக்கப் போகின்ற விடயமாக இருப்பதால் அதனை அவர்கள் மறுதளிப்பார்கள். எனவே மாகாணங்களுக்கு இடையேயான ஒற்றுமை ஏற்படும். அதேவேளை மாற்று சந்தைகளை தேடுவதை விரைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது சில வேளை பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்பாகவே தங்களது குழுக்களை வேறு நாடுகளுக்கு அனுப்புவது மற்றும் மாற்று சந்தைகளை ஏற்படுத்துவது என்பது என்றால் இப்பொழுது கனடாவிற்கு உள்ள அதாவது இப்படி கூடலாம். தெரிவு 1, தெரிவு 2, ஆப்ஷன் A, ஆப்ஷன் B சொல்லி பார்த்தால் வேறு நாடுகளுடன் உறவுகளை ஏற்படுத்துவது என்றால் முதலாய தெரிவாக இருப்பது வேறு நாடுகளுடனான உறவை ஏற்படுத்துவது. அமெரிக்காவுடனான இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிப்பது என்பது இப்பொழுது 2வது தெரிவாக மாறிவிட்டது. ஏனென்றால் நம்பிக்கை இல்லாத காரணத்தால். எனவே அது குறித்த நடவடிக்கைகளில் கனடா ஈடுபடும். அதனை நாங்கள் எதிர்வரும் நாட்களில் காணலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிகழ்ச்சியின் நிறைவாக குறிப்பாக இந்த பொருளாதார அழுத்தம் என்பது ஈரானுக்கு அமெரிக்காவினால் விடுக்கப்படுகின்ற பொழுது அமெரிக்காவை நோக்கிய பொருளாதார அழுத்தம் ஏனைய நாடுகளால் முன்வைக்கப்படுகிறது. அதில் முதன்மையாக இப்பொழுது வெளிப்படையாக தெரிவித்த நாடாக கனடா மாறி இருக்கின்றது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஒருபுறம் அமெரிக்கா மீது பொருளாதார தடை ஏற்படுகின்ற பொழுது உலக சந்தைகளில் விலைகள் அதிகரிக்கப் போகின்றன. இந்த அமெரிக்காவை எதிர்த்து பொருளாதார அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நாடுகள் இதனை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றன? இது காலத்தெரிவு.
அதாவது எவ்வாறு நாங்கள் பார்க்கலாம் என்றால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதோ நாங்கள் ஒப்பந்தத்தை எட்டிவிட்டோம், இன்னும் 3 நாட்களுக்கு என்றால் 3 நாட்கள் காலக்கெடுவை கொடுத்தார். அவ்வளவு சாதகமாக 2 குழுக்களும் பேசி நாங்கள் வெற்றி கண்டுவிட்டோம் என்று. அதே போன்றது ஒரு கருத்தை மாக்காணி தெரிவிக்கின்ற பொழுது நாங்கள் சில முன்னேற்றங்களை கண்டிருக்கின்றோம், தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்ற கருத்தியலை தெரிவித்திருந்தார். இவ்வாறு தெரிவித்துக் கொண்டிருந்த ஒரு நம்பிக்கையாக மக்கள் எதிர்பார்த்த ஒரு விடயத்திலிருந்து கனடா புறப்பட்டதானது உலகிற்கு ஒரு புதிய தெரிவை கொடுத்திருக்கின்றது. அமெரிக்கா மாத்திரம் தெரியவில்லை என்கின்றது. அதற்காக கனடாவை பாராட்டுவார்கள். கனடாவின் இந்த நடவடிக்கை என்பது ஈரான் போன்ற நாடுகளில் இவர்கள் எடுக்கப் போகின்ற நடவடிக்கைக்கு ஒரு பாதகமாக அமையும். இவ்வாறு கூறுங்கள், ஈரான் அணு சக்தி வைத்திருக்கின்றது, அணுகுண்டை தயாரிக்கப் போகின்றது என்று அவர்களுக்கு குண்டு போட்டு அவர்களை இவ்வாறு ஒரு போரியலுக்கு தள்ளிய அமெரிக்கா அல்லது அமெரிக்காவின் அதிபர், வடகொரியா 57 அணு குண்டுகளை வைத்திருக்கின்றது, இருந்தாலும் அவர்கள் எங்களது நட்பு நாடு என்று கூறுகின்ற பொழுது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ராஜதந்திரத்தை கையாளுகின்றார். அல்லது இரண்டும் ஒரே மாதிரியான தேசங்கள், 2 பொழுதும் 2 பிரிவுகளை எவ்வாறு கையாளுகின்றார் போன்றவற்றை காட்டுகின்றது. எனவே முட்டாள்தனமான ராஜதந்திரத்தின் முடிவுக்கான ஒரு திறவுகோலாக இது இருக்கும் என்று நாங்கள் நம்புவோம். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.